பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாயிருந்தால் உங்களுடைய சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு பாதிப்பு, டாக்டர்ஸ் ஒரு கொடூரமான வியாதியின் பெயரை சொல்லிட்டாங்களா, இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரத்தை மறுபடியும் உயிர்ப்பித்து ஜீவனை கொடுக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவருக்கு உண்டு. பரிசுத்த ஆவியானுடைய இந்த வல்லமையாக அவர் நமக்குள் இறங்கும் போது சரீரத்தை உயிர்ப்பித்து விடுகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மதுரையில் இருந்த சமயம் ஒரு ஊழியக்காரரை நான் சந்திக்க நேர்ந்தது. அவர் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை அவர் சொல்ல நான் கேட்டேன். அவர் பாருங்க, இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார். அவருடைய மனைவி, சின்ன பிள்ளைகளோடு அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் ஒரு கொடிய நோய் அவரை தாக்கினது. நோயினால் பாதிக்கப்பட்டு இரத்த வாந்தி எடுக்கிற சூழ்நிலை. டாக்டர் இடத்துல போனாங்க, பரிசோதித்தாங்க. அந்த எலும்பில் அந்த கொடிய நோய் தாக்கி இருக்கிறது என்பதாய் சொல்லிட்டாங்க. அதனால ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி தான், என்ன கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. சில ஆப்ரேஷன் பண்ணணும், எலும்புகளை பாதிக்கப்பட்டதை துண்டித்து எடுத்துடணும், இல்லாவிட்டால் தொடர்ந்து பரவிருன்னு சொன்னதுனால அவர் இருந்த ஆஸ்பத்திரியில் இந்த நாட்களில் 3 முறை திரும்ப 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 ஆப்ரேஷன் பண்ணாங்களாம். பண்ணி அவருடைய விலா எலும்பு இருக்குல்ல, இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 எலும்பு கிட்ட நினைக்கிறேன், 7லிருந்து 10 எலும்பு வரைக்கும் எடுத்துட்டாங்க. அவர் சட்டையெல்லாம் கழட்டி காமிச்சா எலும்புலாம் இல்லை, இந்த பகுதியில் தையெல்லாம் போட்டிருக்குது, நான் கண்ணால் பார்த்தது. அப்போ இது மாதிரி 3 முறை திரும்ப திரும்ப ஆப்ரேஷன் பண்ணி அந்த விலா எலும்பை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அது மற்ற இடத்துக்கு பரவிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அந்த எலும்பெல்லாம் போச்சு. அப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டுக்கு வந்தார். சரி, இனிமையாவது மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கலாம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம் நினைச்சா 1 வாரம் கழித்து மறுபடியும் ரத்த வாந்தி எடுத்தார். என்ன, 1 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தன்னை ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் சரியாயிட்டுன்னு நினைக்கும் போது திரும்பவும் இதே பிரச்சனை. டாக்டர் இடத்துல கொண்டு போனாங்க, ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. மனைவி பிள்ளைகள் வீட்டில் பார்த்துட்டு வருவாங்க. ஒரு நாள் நடுராத்திரி நேரம் அதிகமாக ரத்த வாந்தி எடுத்ததுனால டாக்டர்ஸ் ஓடி வந்தாங்க. அவரை பரிசோதித்து விட்டு டாக்டர் சொன்னாங்க, இனி அவர் பிழைக்கிறது கஷ்டம், அவ்வளோதான், லாஸ்ட் ஸ்டேஜ் விட்டது, இதுக்கு மேலே அவர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த படுக்கை சுற்றில் ஸ்க்ரீன் போட்டாங்க. இல்லை காமன் வார்டுன்னாக்கி அப்போ அது ஒரு டேஞ்சரான ஒரு நிலைமையில் இருக்கிறாருன்னு சொல்லி ஸ்க்ரீனை கொண்டு மூடிட்டு அது எனி டைம் மறிச்சிருவாருன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு அந்த நர்ஸு, அதை கவனிக்கிற நர்ஸ் சகோதரி, ஒரு ஜெபம் பண்ணுறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க பக்கத்தில் சொன்னாங்க, டாக்டர்ஸ் உங்களை கைவிட்டுட்டாங்க, இனிமேல் இயேசு மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி. இவருக்கு ஜெபிக்கிறதுக்கு பலன் இல்லை. இயேசுவே இயேசுவேன்னு இயேசுவை நினைத்து இயேசுடைய நாமத்தை பெயரை சொல்லி கொண்டே இருக்கிறார். அந்த அவ்வளோ பாதிக்கப்பட்டு விட்டது. அவருக்கு இயேசுவிட கருத்தால் போராடி ஜெபிக்கிற பலன் இல்லை. ஆனால் இருதயம் இயேசுவையே சார்ந்து இயேசுவேன்னு அழைத்தார். என்னுடைய மனைவி பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, நாளைக்கு என்னை பார்க்க வரும்போது நான் ஒரு பிணமாக இருந்தேன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஷாக் ஆகிடுவாங்க. என் பிள்ளைகளுடைய நிலைமை, என் மனைவியினுடைய நிலைமை என்ன, ஒரு அனாதை போல இந்த ஆஸ்பத்திரியில் நான் சாகணுமான்னு சொல்லி ஒரு கலக்கம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். திடீரென்று அவருடைய படுக்கையை சுற்றில ஒரு பிரகாசமான வெளிச்சம், ஒரு சத்தம் அவருடைய காதில் இடி முழக்கத்தை போல தொனித்தது.
உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை எழுப்புவேன். உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை எழுப்புவேன். அந்த சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு கண்ணை திறந்து அங்கங்க பார்த்தார். யாராவது வந்து பேசுறாங்களா, என்கிட்ட வசனம் சொல்றாங்களா பார்த்தா யாரும் இல்லை. மிகுந்த அமைதி. அப்போ ஒரு நானா நினைக்கிறேன்னா மனப்பிரமையா நினைச்சு அப்படி அமைதியானார். திரும்ப சில நிமிட நேரம் கழிச்சு அதே சத்தம், உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை எழுப்புவேன். அவருக்கு தெரிஞ்சிட்டு ஆண்டவர் தன்னோடு பேசுகிறார். நான் சுகமாக்கிட்டேன், உன்னை எழுப்புவேன்னு கர்த்தர் சொல்லுகிறதை தெரிந்த உடனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கி விட்டீர், என் சரீரத்தை உயிர்ப்பித்து விட்டு ஸ்தோத்திரம்னு சொன்னார். அவ்வளவுதான். அவருடைய சரீரத்துக்குள்ள ஒரு ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது. ஒரு பெரிய மாற்றம். எளிமை உட்கார்ந்துட்டு சத்தம் போட்டார், நான் சுகமாயிட்டேன்னு. நர்ஸ் ஓடி வந்தாங்க. என்னன்னு கேட்டா, நான் சுகமாயிட்டேன், இந்த மாதிரி ஆண்டவருடைய வல்லமை என்னை தொட்டது, சுகமாயிட்டேன்னு நம்ம ஓடி போன டாக்டர்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க. டாக்டர்ஸ் வந்து பார்த்தாங்க. என்ன இறந்து போயிடுவான்னு சொல்லி தான் நம்ம ஸ்கிரீன்லாம் போட்டு இதை மூடி வச்சோம். இப்போ என்ன திடீர்னு எளிமை உட்கார்ந்துருக்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டேன், இப்போ என் சரீரத்தில் நல்ல சுகமாக இருக்கிறேன், என் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டதை உணர்கிறேன், எல்லாம் சரியாகி விட்டது, என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி. டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இப்படி ஒரு காரியம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, டெஸ்ட் பண்ண எல்லாம் நார்மல், நல்ல சுகமாகி விட்டார். அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துட்டார், ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவரை பார்க்கும்போது அவர் தான் சொன்னார், சட்டை கட்டி விழா எலும்பெல்லாம் காமிச்சார். 10 விழா எலும்பு இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் அவருடைய சரீரத்தை உயிர்ப்பித்து அவருக்கு ஒரு புது சரீரத்தை கொடுத்து ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். அதான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய சரீரத்தை உயிர்ப்பித்து உயிர் பெறச் செய்த அதே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள்ள இறங்கும். நான் வியாதி படுக்கையில மரண படுக்கையில படுத்திருந்தப்போ அந்த வல்லமை என்னை தொட்டாரு. ஒரு தொடுதலை உணர்ந்தேன். வல்லமை இறங்கிட்டு மின்சாரத்தில் போல பாயிண்டன. என்னது? பரிசுத்தாவின் வல்லமை. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர். இன்றைக்கு அதே பரிசுத்தாவியுடைய பிரசன்னம் உங்க பக்கத்தில் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு உங்க பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். இயேசுவே அவருடைய பெயரை சொல்லி விசுவாசத்தோடு கூப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். மரித்து போன உறுப்பை கூட அவர் திரும்ப செயல்பட வைக்க முடியும். உங்களுடைய சிறுநீரகம், உங்களுடைய இருதயம், உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல் அல்லது உங்களுடைய ஜீரண உறுப்பு எது பாதிக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவை உயிர்ப்பிக்க முடியும். அதுக்கு தான் அவர் சிலுவையிலே மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். மரித்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர், என் சரீரத்தை உயிர்ப்பித்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப விசுவாசத்தோட உங்க சரீரத்தில் எந்த பகுதி உயிர்ப்பிக்கப்படணும்? உங்களுடைய லங்ஸ், உங்களுடைய லிவர், உங்களுடைய கிட்னி, உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய ஐ, உங்களுடைய கண்கள், காதுகள், உடைய நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எது ஆண்டவர் தொட்டு உயிர்ப்பிக்கணும்னு விரும்புறீங்களோ அங்கே கை வைத்துக் கொள்ளுங்க. இப்ப ஆண்டோடைய வல்லமை இறங்க போகிறது. தகப்பனே, நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அல்லவா? உம்முடைய மரித்து போன சரீரத்தை உயிர்ப்பித்த ஆவியானுடைய பிரசன்னம் இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமை அவர்களுக்குள்ள இறங்கட்டும். அந்த உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை சரீரத்தில் இறங்கட்டும். பாதிக்கப்பட்ட சரீர உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படட்டும். அவருடைய சிறுநீரகம், அவருடைய கல்லீரல், மண்ணீரல், அவருடைய கர்ப்பப்பையிலே காணப்படுகிற பிரச்சனை நீங்கி அது உயிர்ப்பிக்கப்படணும். அவருடைய இருதயம், பாதிக்கப்பட்ட எலும்புகள், நரம்புகள், எல்லா எல்லைகளுக்குள்ளும் வல்லமை இறங்கட்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மரித்த போன உறுப்புகள் திரும்ப செயல்படட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் மரண கட்டுகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமும் விடுதலையும் உண்டாகட்டும். உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். படிய பாவத்திலே மரித்து கிடக்கிற ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். இன்று முதல் பரிசுத்தம் உண்டாகட்டும்.
ஆண்டவர் இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.